டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியளவு. வணக்கம். பிரதம நீதியரசரை விசாரிப்பதற்கான சட்ட அதிகாரம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு இல்லை என்ற உயர்நீதிமன்றத்தின் விளக்கம் தொடர்பாக பாராளுமன்றத்தின் நிலைப்பாடு வெளியிடப்படும். பாராளுமன்றம் எதிர்வரும் 8ஆம் தேதி கூடும். அப்போது அதன் நிலைப்பாட்டை சபாநாயகர் சாமல் ராஜபக்ச அறிவிப்பார். இதேவேளையில் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்காவுக்கு எதிரான குற்றவியல் விசாரணை நடைமுறைகள் பூர்த்தி பெறுகின்ற வரையில் பதில் பிரதம நீதியரசர் ஒருவரை நியமனம் செய்யுமாறு அமைச்சர் விமல் வீரவன்ச கேட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி தமது இளைய புதல்வர் ஸ்டாலின் தமக்கு பின்னர் கட்சி பணியை தொடர்வார் என அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் செல்வபாண்டியன் தலைமையில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து கொண்ட நிகழ்வில் கருணாநிதியின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சிரிய தலைநகர் டமஸ்கஸின் கிழக்கு சுற்றுப்புறங்களிலும் டவுமா என்ற நகரிலும் இடம்பெற்ற பல விமான தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட சேதங்களை சமூக ஊடக இணையதளங்களில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் வீடியோ ஒளிப்பதிவு காட்சிகள் காண்பிக்கின்றன. ஹேயான் என்ற போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வடபகுதி நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது யுத்த விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக எதிரணி தொண்டர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் 8 சிவிலியன்கள் பலியாகினர். யுத்த விமானங்களின் குண்டு தாக்குதலில் கட்டடங்கள் சேதமடைந்தன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறவிருக்கின்றன.